ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2024 ரிலீஸ் ஆன ஒரு செமையான ஹரரான, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேடாகவும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் உள்ள த ஹவுஸ் ஆஃப் சயூரி அப்படிங்கிற மூவியை தான் பார்க்க போறாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுவும் மற்ற படங்கள்லாம் மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் அந்த ஃபேமிலியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்க பொண்ணு கொடுக்கறதுக்காக அவங்க இந்த பொண்ணோட ரூம் வெளியே வந்து நிற்கிறாங்க. சயூரி வெளியே வாமா சாப்பிடு, எத்தனை நாள் தான் இப்படி ரூம்குள்ளே இருக்க போற, வா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம், அப்படி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது எந்த பதிலுமே இல்லை. திடீர்னு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அந்த சைடு இருந்து கதவை அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இவங்க கொஞ்சம் லைட்டா பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தா கதவு ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு பெரிய உருவம், ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க ஆள் பார்க்க, கையில கம்பியோட வெளியே வந்து நின்றுட்டு அப்படியே கம்பியை தூக்கி அந்த அம்மா மூஞ்ச காமிச்சிட்டு இருக்கா. அந்த அம்மா பயத்தோட நிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுதுங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அதே வீட்டு வாசல்ல ரெண்டு பசங்க நிக்கிறாங்க. அதுல ஹைட்டா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்போ பாத்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி மொத்தமா அந்த வீட்டுக்கு வராங்க. எதுக்காகனா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இந்த வீடு ஃபுல்லா வாங்கிட்டாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் சீன் நான் சொன்னல, அது வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி நடந்தது. இப்போ அந்த வீட்டுல யாருமே இல்லை, இவங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரொம்ப ஜாலியா ஆளுக்கு என்னென்ன ரூம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது தம்பிக்காரர் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான், அண்ணா இங்க பாருங்க, இந்த வீடு பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குண்ணே அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, வாடா புது வீட்ல பார்க்க பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிவா, நம்ம ரெண்டு பேரோட ரூம் மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் தங்க போறாங்க. அதுக்கான எல்லா விஷயங்களுமே செட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்றப்பலாம் அது இதுன்னு ஜாலியா பேசிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிட்றப்பலாம் அந்த பாட்டி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டோட சென்டர்ல தான் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேலே யாரோ இருக்க மாதிரி அவங்களே அப்படியே பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. இதெல்லாம் பார்க்க இவங்களுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு. அதனால எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியா ஒரு வீடு வாங்கியாச்சு, ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு ஒரு வீடு வாங்கியாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்களோ ஒரு வீடு, அந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது, இவங்களுக்குலாம் பத்தாம இருந்துச்சு. இப்போ ரொம்ப பெட்டரா இருக்கு. அப்படியே இந்த ரெண்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா நைட் அப்படியே மாடியில் படுத்து தூங்கிடுறாங்க. அதே நைட் டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த அக்கா கறி ஒருத்தி இருக்கா, ஓகேவா, மொத்தம் இவங்களுக்கு 3 பசங்க, தம்பி ஒருத்தன், ஹீரோ ஒருத்தன், அக்கா ஒருத்தி. இந்த அக்கா கறி என்ன பண்றாங்கன்னா நைட்டு படுத்திருக்கா. படுக்கும்போது பாத்தீங்கன்னா டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு தான் படுத்திருந்தா. திடீர்னு பார்த்தா டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருச்சு. இவ என்ன பண்றா, எந்திரிச்சு பாக்குறா, என்னடா டிவி ஆன்ல இருக்குன்னா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறா. பின்னாடி பார்த்தா அந்த பெரிய உருவம் நிக்கிற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து அவங்க வேலையை பார்க்க கிளம்பி போறாங்க. அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போறாரு, பசங்க 3 பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க. சரி, நம்ம ஹீரோ எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்காருங்க. மேம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொட்டாய விட்டுட்டு இருக்காரு. அதனால மேம்லாம் திட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாரு. ஓகேவா, அவங்க வீட்டுல அவங்க அக்கா கூட அப்படிதான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணா. இப்போ என்னன்னா, பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. லைட்டா பின்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. நான் நினைச்சேன் ஹீரோ ஒன்ஸ் லவ் பண்றா அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே என்ன பண்றாருன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி நடந்து போறப்ப அப்படியே நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுறா. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டதுலாம் கிடையாது, பேசிக்கிட்டதும் கிடையாது. இவன் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து ஹீரோவை கூப்பிடுறாளா. ஹீரோ என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோமா, பார்த்துருக்கோமா, இல்லை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அதெல்லாம் இல்லை, நம்ம இப்போதான் மீட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, இந்த மாதிரி நீ கொஞ்சம் பார்த்து சேஃபாக இரு, இப்போ தான் நீங்கள் வீடு புதுசாக கூடி போயிருக்கீங்க, அங்கே பார்த்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ, என்ன எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவன் வியடா இப்படி பேசிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். சரி, அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி நைட் என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து படுத்து, அதாவது ஹீரோயின் இல்லை, அந்த அக்கா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப அதே மாதிரி டிவி ஆன் ஆயிருது. என்னடா எப்போ பார்த்தாலும் டிவி ஆன் ஆயிட்டு இருக்குன்னு ஆஃப் பண்றா. டிவி ஆஃப் ஆகல. இவ பல தடவை பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. டிவி வந்து ஆஃப் ஆகல. அந்த டைம் தான் நோட் பண்றா, சைடுல ஏதோ ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு மாதிரி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பயத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. லைட்டா சைடுல தெரியும்ல நமக்கு யாரோ நிக்கிற மாதிரி இருக்குன்னு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கா. பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட வந்து இவளோட கையை பிடிச்சிருதுங்க. அதோட கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மேல வந்து இந்த ரெண்டு பசங்களையும் காமிக்கிறாங்க. அது அந்த சின்ன பெண்ணுக்கு திடீர்னு பாத்ரூம் வந்துருச்சுங்க. அவன் என்ன பண்ணானா கீழே இறங்கி பாத்ரூம் வரான். அப்படி வர்றப்ப பார்த்தா திடீர்னு அவ அக்கா கறி வந்து சைடுல நிக்கிறா. அவ அக்கா கூட அந்த பேய் பூந்துருச்சு போல இருக்கு. ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கான் அந்த அக்கா கறி. இவன் போறான், அக்கா என்னக்கா அப்படி நின்றுட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த அக்கா பதில் சொல்லாம என்ன பண்றா, இவனை பிடிச்சி சைடுல இருக்க ஒரு தூண்ல என்ன பண்றான்னா பட்டுன்னு தூக்கி அடிச்சிடறான் மண்டையை. அடிச்சனா அவன் மூக்கு உடஞ்சு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருதுங்க. உடனே அவன் கத்தி அழுக ஆரம்பிச்சிடறான். அந்த சத்தத்தை கேட்டு மேல இருந்து ஹீரோ இறங்கி வராங்க. வந்து என்னாச்சு ஏன்டி இப்படி பண்ண என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றானா, அவ தலையை அவளே சவத்துல முட்டிக்கிறான். முட்டினோட அவளுக்கு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருது. உடனே இருந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு 2 பேருக்கும் கர்ச்சீஃப் கொடுத்துட்டு உடனே உங்களை கார்ல கூட்டு போயிடலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போது பாட்டி அம்மா வர்றாங்க. வந்து நின்றுட்டு ஒரு தூணு பின்னாடி நின்று அவங்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ போது இங்க ஒரு கண்ணாடி இருக்குங்க. கண்ணாடில பார்த்தா பாட்டி அம்மாங்க பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பெரிய உருவம். பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, யாரையுமே காணோம். இதை பார்த்துட்டு பாட்டிக்கு லைட்டா ஷாக் ஆயிருது. என்னடா அப்படி நடக்குது, இங்க என்ன எல்லாம் வினோதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா, ஹீரோ போயிட்டு அந்த ஹீரோயின் ஒருத்தி இருக்கால, அவள்கிட்ட போய் பேசலான்னு போறான். அவ என்னன்னா மாங்காய் படிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு இது மாதிரி நேற்று நடந்துச்சு, கொஞ்சம் வியடா நடந்துச்சு, லைக் எப்படின்னா என் அக்கா வந்து தம்பி அடிக்கிறா, அப்புறம் அவளே அவளை அடிச்சுக்கிட்டா, இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிற, உனக்கு ஏதாச்சும் வியடா ஏதாச்சும்
கண்ணுக்கு தெரியுமா ஏதாவது, நீ ஏதாவது அதாவது எப்படி சொல்ல ஆபத்தான விஷயங்கள்லாம் பேய் இதெல்லாம் கண்ணால் பாப்பியா, இல்லை திடீர்னு வந்து நேற்று எனக்கு நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவள் சொல்கிறா, நான் பார்க்க மாட்டேன் பட் லைட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியா, நீ என்ன அப்படி ஃபீல் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை லைட்டாக உங்ககிட்ட பேடாக ஃபீல் பண்ணேன் அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரினா அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பி வந்து வீட்டில் பார்த்தா வீட்டு வாசலில் பக்கத்து வீட்டுக்காரி வந்து இவங்க வீட்டை எட்டி பார்த்துட்டு இருக்கா. என்ன ஆச்சு, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் இங்கே தான் புதுசாக குடி வந்திருக்கீங்களா, அது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஹீரோவும். இல்லை ஒன்றும் இல்லைப்பா, இங்கே நிறைய பேர் குடி வருவாங்க, குடி வந்து கொஞ்ச நாளே தெரிச்சு ஓடிடுவாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கீங்களே அதனால தான் கேட்டேன், ஏதாவது ஆபத்து ஏதாவது பிரச்சனைனா ஒன்னே நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் வந்து கூப்பிடுப்பா, யார் வேணாலும் நான் ஹெல்ப்புக்கு வந்து நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சன்னு உடனே நம்ம ஹீரோவும் உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் அழகா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அக்கா தலையில் கட்டு போட்டிருப்பா, தம்பி வந்து மூக்கில் கட்டு போட்டிருப்பான். ஆனால் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அக்கா நேற்று நைட்டு நீ ஏதோ மான்ஸ்டர் மாதிரி அடிச்சு எனக்கு பயமாயிருச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் காமெடியாகவே அது நடந்தது கொஞ்சம் காமெடியாக பேசிட்டு இருப்பாங்களா. எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இப்போ என்ன நைட் ஆயிடுச்சு, எல்லாருமே படுத்துட்டாங்க. அப்பாவுக்கு வந்து திடீர்னு தூக்கமே வரல, ஏதோ யாரும் நெஞ்சில் ஏறி குதிக்கிற மாதிரி அவருடைய மூச்சு எழுத்து விட்டுட்டு இருக்காரு. நானும் செத்து பேர் வர நினைச்சா ஆனால் சாவல எந்திரிச்சிட்டாரு. ஏதோ அவருக்கு தூக்கம் வரல போல இருக்கு. அப்படியே எந்திரிச்சு வந்து என்ன பண்றாருன்னா, மேலே 2 பசங்க தூங்குறாங்கல்ல அவங்க ரூமுக்கு நேராக போறாரு. போய் பார்த்தா அப்படியே அவங்க மேலே போர்வெல்லாம் போடாமல் இருக்கா. உடனே போர்வையெல்லாம் போத்திட்டு பசங்கள்லாம் ஓகேவா இருக்காங்களான்னு பார்த்துட்டு கீழே இறங்கி வராரு. பார்த்தா ஒரு ரூம் வந்து ஓப்பன்ல இருக்கு. என்னடா ரூம் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்கே வந்து அக்கா காரி உட்காந்துருக்கா. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. என்னம்மா நீ இந்த ரூம்ல இருக்க, ஒரு ரூம் எதிர்த்த ரூம்ல இந்த ரூம்ல ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கிறாருங்க. உள்ள வச்ச உடனே இடமே ஒரு மாதிரி வெளிச்சமாயிருச்சு. தர ஃபுல்லா ஒரே குப்பையா கிடக்கு. குப்பை அதாவது முட்டாய் தாள் அது இதுன்னு வெறும் சாப்பாடு குப்பையா கிடக்கு. அப்படியே சவச்செல்லாம் அது இதுன்னு வரைஞ்சிருக்கு. என்னடா இடமே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா அது அப்படி இருக்கு, நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல குண்டா ஒரு ஆள் வந்து ஒரு ரூம்ல இருந்தாங்கல்ல, அந்த ஆள் வந்து வெளியே வர மாட்டாங்க, ரூம்குள்ளேயே தான் சாப்பிட்டுட்டு குப்பையும் ரூம்குள்ளேயே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரூம் வந்து மாறிடுச்சு. இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. உடனே அவன் பொண்ணை கூப்பிடுறான், இந்த அம்மான்னு கூப்பிடுறப்போ திடீர்னு அவனுக்கும் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு நிற்கிறது தெரியுதுங்க. பார்த்துட்டு பையன் வந்து பயந்துடுறான். அப்புறம் பட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு திடீர்னு பெரிய உருவமா அந்த ஃபேட்டான ஆளா மாறிடுச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பெரிய அந்த பேய் இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா கம்பி எடுத்து நம்ம அப்பா மண்டையில ஒரே அடிங்க. ஆளை அப்படியே கீழே விழுந்துடுறாரு. பாட்டிலே அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா எந்த ஒரு வார்த்தையுமே வரல வாயில இருந்து. இப்போ அடுத்த நாள் காலையில அம்மா கறி வந்துகிட்டு இருக்கா. என்ன இந்த ரூம் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு உள்ள வந்து பாக்குறேன். பார்த்தா பொண்ணு வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. சார் லெஃப்ட் ரைட் சைடு பார்த்தா திடீர்னு அப்பா காரர் அப்படியே கிடக்குறாரு. என்ன இவர் இங்க வந்து படுத்துட்டு இருக்காரு, தரையில படுத்துருக்காருன்னு அங்கிட்டு போய் பார்த்தா அவர் கண்ணுலாம் இதாயிருச்சுங்க. வாயை பொழந்துட்டாரு, கண்ணுலாம் வெள்ளையாயிருச்சு. அதை பார்த்துட்டு இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா செத்துட்டாரு அப்படின்னு. இப்படியோ அழுது அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுகுறான். ஏன்னா புருஷன்ல அழுக மாட்டாளா, செம அழுக. உடனே அடுத்த சீன்லேயே கட் பண்ணி நமக்கு எங்க காமிக்கிறாங்கன்னா ஃபினரல் நடக்கும்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா போட்டோ வச்சுட்டு இவங்க எல்லாம் பிளாக் கலர் செட்டை போட்டுட்டு ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோட அந்த போட்டோலாம் கொடுத்து அப்புறம் ஏதோ ஒரு கையில் ஒரு செலவெல்லாம் கொடுத்து அப்படியே அவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்களா. இவங்க என்ன பண்றாங்கன்னா நேராக வந்து அப்பாவோட போட்டோலாம் வீட்டில் வச்சுட்டு உட்காந்து அந்த சாப்பாடு மேசையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறப்போ இப்போ ஒரு இழப்பு நடந்துடுச்சு, எல்லாருமே சேடாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் காமெடியாக பீஸ்லைட்டு எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்கணும்ல, அதுக்காக அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நல்ல பையன் தான், என்ன பண்றது, அவங்க அப்பா தாத்தா பேசுறாரு, நல்ல பையன் தான், என்ன பண்ணுறது, இது மாதிரி ஆகிப்போச்சு அவனுக்கு, எப்போ பார்த்தாலும் பேட் லக் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு பாட்டி அம்மா கேட்குறாங்க, எங்கே என்னோட பையன் எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் பையன் வந்து செத்துட்டாரு பாட்டி, இனிமேல் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டு பாட்டிக்கு திடீர்னு ஏதோ அதாவது ஒரு 80 வயசு கிழவிக்கு திடீர்னு 20 வயசு பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருது. உடனே எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோ கையை ஒரு முறிக்குது. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவோம் உங்கள் அப்பாவை அப்படிங்கிற மாதிரி முறிச்சிட்டு இவனை போட்டு அதாவது தரையில் இல்லை, அதாவது அப்படியே டேபிள் மேலே போட்டு ஒரு 2 அடி அடிக்குது பாருங்க. எல்லாரும் அரண்டுறாங்க. ஐயோ பாட்டி ஆக்ஷன் பாட்டியா மாறிடுச்சு அப்படின்னு. அப்பதான் தாத்தா சொல்லுவாரு, உங்க பாட்டி இப்படிதான் அடிக்கடி மாதிரி ஆயிடுவாங்க, ஆனா ஒன்றும் இல்லை, தூங்க வச்சா எல்லாமே ஓகே ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பாட்டி இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா. இவங்க எல்லாம் சுத்தி காமெடியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அக்கா காரியை காட்டுறாங்க. அக்கா காரி அதே ரூம்குள்ள தாங்க இருக்கா. ரூம்குள்ள எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா எதிர்த்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. யாரோ ஏதோ பொண்ணு சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு கிட்ட போயிட்டு நம்ம ரூம்க்கு ஏதோ லாக் பண்ணிடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு கை ஒன்று வருதுங்க. அந்த கையை அவ பார்த்துட்டே பயந்துகிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா இன்னொரு ஒரு பேய் தலை வருது. ஐயோ அந்த சீன்ல எனக்கு அள்ளு விட்டுருச்சு. உடனே கதவை மூடிடுவாங்க. ஓகேவா, சம பயத்தில் கதவை மூடிடுவா. இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், அதாவது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் என்னன்னா அப்பா செத்த ஒரு மாதிரி ஃபீலே இல்லாம ஒரு நாள்லேயே ரெக்கவரி ஆயிட்டாங்க அவங்க எல்லாருமே. பெருசா ஹீரோவும் அழுத மாதிரிலாம் தெரியலங்க. அவங்க அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. இவரும் உடனே ரெக்கவரி ஆகிட்டு ஸ்கூல்லாம் போயிட்டாருங்க. போயிட்டு என்ன பண்றாருன்னா படுத்திருக்காரு. இப்போ வந்து ஹீரோயின் வராங்க. வந்துட்டு ஹீரோட்ட பேச ட்ரை பண்றாங்க. நான் மன்னிச்சிரு, உங்க அப்பா இழப்புக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நீ என்ன பண்ணுவ, அவருக்கு ஹார்ட் அட்டாக்
அட்டாக் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. ஆனா பேய் தான் அடிச்சு கொண்டுச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியாதுல. உடனே வந்து ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட கேட்டல உனக்கு ஏதாச்சும் கண்ணுக்குலாம் தெரியுதா அப்படின்னு. ஆமா எனக்கு தெரியுது, உன்கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணு, உனக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட ஷேடோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பயும் தெரியுதான்னு கேட்டதுக்கு பார்த்துட்டு ஆமா இப்பயும் தெரியுது, நீங்க அந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சேஃபா இருங்க, இன்னும் சேஃபா இருங்க, எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆபத்தா கொஞ்சம் பயமா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. சரி ஓகே நாங்க பார்த்து இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க லைட்டா பேசுவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்து பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போய் என்ன பண்ணுவார்னா அவங்க அக்காவை வந்து ரூமை தட்டி கூப்பிடுவாரு. சாப்பிட வா, லேட் ஆயிடுச்சு, ரூம்குள்ளே இருக்குன்னு. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, ரூம் விட்டு வெளியே போனா பேய் வந்துடும் அப்படின்னு. என்ன பண்ணுவானா ஒரு பேட்டை கையில வச்சுக்கிட்டு சாப்பாடு அந்த அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி சாப்பிட்டு குப்பையெல்லாம் அந்த ஒரு பேய் வந்து ரூம்குள்ள போட்டு வச்சுல அதே மாதிரி இவரும் லைட்டா குப்பையெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்றானா அவ சாப்பிட வரல, உள்ள ரூம்குள்ளே சாப்பிட்டுக்கிறா. இவங்க எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு பேசாம நம்ம வீடு மாறிடுவோமா, அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம், இந்த வீடு ஏதோ சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் முடியாது, உங்க அப்பா நமக்காக கொடுத்து வச்சுட்டு போனது கடைசியா இது மட்டும்தான், அவர் ஞாபகமா நமக்கு இந்த வீடு தான் இருக்கு, இந்த வீட்டெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது நம்மளால, அவரு ஆசைப்பட்டு இந்த வீடு வாங்கினாரு, எப்படி விட்டு போக சொல்றேன், நான்லாம் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா திரும்ப வானத்துல அதாவது மாடியை பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு என்ன சிரிக்கிறான்னு ஆளே இல்லாத இடத்த பார்த்து பேசுறாங்க. எனக்கே லைட்டா அள்ளு விட்டுருச்சு. இவங்களும் எல்லாம் மேல பாக்குறாங்க, நான் ஒண்ணுமே இல்ல பாட்டி, விடுங்க பாட்டி, ஏன் பாட்டி சும்மா ஆள் யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அப்படியே காம்படுத்திடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியே வராருங்க. பால்கனில இருந்து பாக்குறாரு அவங்க வீட்டோட முத்தம் இருக்கும்ல, வெளியே தோட்டம் மாதிரி, அந்த இடத்துல வந்து தாத்தா என்ன பண்ணாருன்னா ஏதோ குழிய தோண்டிட்டு இருக்காருங்க. என்ன இவர் குழிய தோண்டிட்டு இருக்காருன்னு இவன் கீழே இறங்கி போறான். அங்கே போய் பார்த்தா பாட்டி நிக்கிறாங்க. இவன் போய் ஃபர்ஸ்ட் தாத்தாவை கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே பாட்டி வந்து பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. என்னங்க பண்றீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோன்னே தாத்தா என்ன பண்றாருன்னா வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராருங்க. வந்தோடனே என்ன ஆகுதுன்னா திடீர்னு அப்படியே கீழே விழுவாரு மயங்கி. என்னடா இவர் கீழே விழுந்துட்டாருன்னு பாட்டி பார்த்து சும்மா சிரிச்சிட்டு ரொம்ப விளையாட்டா இருக்காங்க. உடனே தாத்தா கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே போய் ஆம்புலன்ஸ் கூப்பிட போறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது தாத்தாவும் மண்டையை போட்டாருங்க. இப்போ என்னன்னா திரும்ப எல்லாருமே அது மாதிரி நடுவில் சென்டர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா தாத்தா போட்டோ அப்பா போட்டோ ரெண்டு போட்டோவுமே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா வேற என்ன பண்ண முடியும், ஹீரோ சொல்லி பார்த்துட்டா அவங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து போய் ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருக்காரு. ஸ்கூலுக்கு போல கொஞ்ச நாள் அவர் அம்மா அடுத்தடுத்து டெத் விழுது எங்க ஸ்கூலுக்கு போவார் இவரு. அப்போ போது என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வர்றாங்க. இது மாதிரி நான் உனக்கு ஃபோன் அடிச்சேன், நீ ஃபோனும் எடுக்கல, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, அதான் உன்னை தேடி உங்க வீட்டு சைடு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோன்னே எனக்கு என்னன்னா நீ உன் கையை கொடு, நான் உனக்கு கையை தொட்டு பார்த்துட்டு உங்க வீட்டில் என்ன பிரச்சனைங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன சொல்றாளே ஜோசியக்காரியார் போலன்னு நம்ம ஹீரோவும் கையை கொடுத்துருவாங்க. கையை தொட்டு பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து டைரக்டா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டில் நடக்கிற அந்த கெட்ட விஷயம் பேயெல்லாம் பத்தி பார்க்கறதுக்காக வந்துருவாங்க. வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட சிரிப்பு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா இங்கே சின்ன பொண்ணு பேய் நிற்குமா. அந்த பொண்ணு பேய் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் கிட்ட வரும். வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிட்டு அவ்வளோ பெருசாயிருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துருவா. பயந்து அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கீழே விழுந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவா பயங்கரமா. இங்கே பார்க்காத திரும்புன்னு சொல்லிடுவா. அவன் ஹீரோ திரும்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவானா, நீங்க உங்க வீட்டில் இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லை, ரொம்ப ஆபத்து, அந்த வீட்டை விட்டு உடனே கிளம்பிருங்க, அப்படின்னு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகலை அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே செத்து போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. தயவு செஞ்சு எப்படியாச்சும் எங்கேயும் தப்பிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரி அம்மா இருக்கால அவள்கிட்ட போய் பேச போயிடுவாரு. போயிட்டு இது மாதிரி நீங்க தானே சொன்னீங்க ஏதோ உங்களுக்கு பேய் ஓட்டுற ஆள்லாம் தெரியும் அப்படின்னு, நான் வந்து காசு தர்றேன், எப்படியாவது பேய் ஓட்டுற ஆளை வர வைங்க, கொஞ்சம் காசு செலவு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி பரவாயில்ல வர வைங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே படுத்துடுறாங்க. ஹீரோட தம்பி பக்கத்துல படுத்து போன் ஓடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ லைட்டா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே தூக்கத்துல திரும்புறாரு. பார்த்தா வந்து ஹீரோவோட தம்பியை காணோம். இப்போ இவரான தூங்கிட்டு தான் இருக்காரு. நமக்கு அப்படி காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி வந்து கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காருங்க. தண்ணி குடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே மேல வராரு கிச்சன்ல இருந்து ரூமுக்கு போலாம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த படியில வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டெப்ஸ்ல வந்து லைட் அமர்ந்து எரியுது. அப்ப திடீர்னு பார்த்தா இங்க அக்கா கறி நிக்கிறா. அப்படியே பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அக்கா பெரியக்கா என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்படியே லைட் ஆஃப் எரியறப்போ அப்படியே காணா போயிடுறாவ. என்னாச்சு அக்கா மேல போயிட்டாளா அப்படின்னு மேல போறான். அப்படியே பையன் நமக்கு திரும்ப லைட் ஆஃப் பண்ணி காட்டுறாங்க. திடீர்னு அவனை எவனோ யாரோ தூக்கி அடிக்கிறாங்க. அப்படியே வந்து செவத்துல அடிச்சு படியில உழுந்து கிடக்குறாங்க. பார்க்கவே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்ப லைட் பிளிங்க் ஆகி எரியுது. பார்த்தா ரெண்டு பேருமே பேய் மாதிரி நிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயுமே பேய் பூந்துருச்சுங்க. ஓகேவா, இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கானா. ஹீரோ பக்கத்துல வந்து தம்பி நிக்கிறான். அண்ணன் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆளு பேய் ஆயிட்டான். செத்து போன உடம்புல பேய் பூந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அண்ணன் கூப்பிட்டுட்டே இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஏதோ தப்பா நடக்குதுன்னு ஃபீல் ஆயிட்டு என்னன்னா தூக்கம் வராம எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு பார்த்தா தம்பியை காணோம். அண்ணன் சவுண்ட்
மட்டும் வீட்டில் எங்கேருந்தோ வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம ஹீரோ அங்கே எங்கேன்னு தேடி பார்க்குறாரு. பார்த்தா தம்பியை மட்டும் எங்கேயுமே காணோங்க. பார்த்தா தான் நம்ம காமிக்கிறாங்க தம்பி வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கான். ஆனால் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தேடுறாரு. அப்புறம் ஹீரோவோட தம்பி ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு. கீழே இறங்கி போய் அதையும் எடுக்கிறாரு. அங்கேயும் பார்த்தா ஆளை காணோம். திரும்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வராரு. திடீர்னு பார்த்தா தம்பிக்காரன் செகண்ட் ஃப்ளோர்ல வந்து அப்படியே கீழே விடுறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உண்டு கைகாலெல்லாம் முடிஞ்சு ஆள் செத்து போயிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ போய் அதை பார்த்துட்டு கத்திட்டு ஓடி கீழே ஓடுறாரு. ஐயோ ஐயோன்னு பயங்கரமா அழுவாருங்க. கத்தி ரொம்ப பாவமா இருக்கும் பார்க்குறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அக்காக்காரி வருவா. பார்த்துட்டு அக்காக்காரி கையில் வேற ஒரு பேட்டை வச்சுட்டு இருப்பா. அக்கா இங்கே பாருக்கா தம்பி செத்து போயிட்டாங்க, ஏங்கா இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு கேட்பான் பாரு. பார்த்தா அக்காக்காரி பேட் எடுத்து நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோ அப்படி இப்படி தப்பிப்பாரு. அதுக்கப்புறமா பட்டெக்ஸ்லேயே அடி விழுவோம். நம்ம ஹீரோனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் பேட் எடுத்துருவார். அவர் பேட் எடுத்து கையில் வச்சு நிற்பாரு. அக்கா எதுவும் பண்ணாத, சும்மா இருக்கா, ஏங்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன காச்சு உனக்கு, வெளியே வாக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருப்பான். உடனே இவன் என்ன பண்ணுவா தெரியுமா, நேராக கிச்சன் போயிட்டு கத்தி எடுத்துருவா. கத்தி எடுத்து நேராக நம்ம ஹீரோ கிட்ட வருவா. அக்கா இப்படி பண்ணாதக்கா, நிறுத்துக்கான்னு சொல்லுவானா. அவ சொல்லுவா என்னால் முடியலடா, இதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அவளே அப்படியே சங்குல சொருவிடுவாங்க. சொன்ன ரத்தம் தெரிச்சு அவளை அங்கே அப்படியே செத்து பொறுமையா உழுவா. இதுல நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா நடக்குது, என்னடா நீங்களே எல்லாம் சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆமா தம்பி செத்துட்டான், அக்காவும் செத்துட்டா. அதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அம்மா சைட்ல இருந்து வருவாங்க. ரைட் சைட்ல இருந்து டே என்னடா தம்பி நடக்குதுங்க, டே இதுக்கு மேல என்னால முடியாதுடா, எனக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணும், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ரூம்குள்ள போறேன், எப்போ வந்து நம்ம எல்லாம் சந்தோஷமா ஆகுறோமோ எல்லாமே பழையபடி மாறுதோ அப்ப மட்டும் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள போயிடுறாங்க. இவன் போய் கதவை தட்டுறான். அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க, அம்மான்னு தட்டுறான். திடீர்னு பார்த்தா ஏதோ அவனுக்கு வந்து ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோன்ட்டு கதவை திறந்துட்டு உள்ள வர்றான் பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, வயர் பாக்ஸ் எடுத்து கழுத்துல வச்சுட்டு கழுத்துல போட்டு முறுக்கிட்டு நல்லா டைட் பண்ணிட்டு அவங்களும் கழுத்து நெரிச்சு நாக்கெல்லாம் வெளியே தூங்கி செத்து போயிட்டாங்க. அதை பார்த்து எனக்கு இன்னும் அள்ளி விட்டுருச்சு. ஹார்ட்லாம் ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமா அம்மா செத்துட்டாங்க, அக்கா செத்துட்டா, தம்பி செத்துட்டான். உடனே பார்த்தா இப்போ ஏதோ வந்து பேயோட சிரிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே நம்மால் பயந்து ஓடி போய் பெட்டி கீழே ஒளிஞ்சிருவான். ரைட் சைட்ல இருந்து பேய் நடந்து வந்துட்டு இருக்கும். அப்படியே பார்த்து பயந்துகிட்டே இருப்பான் பாருங்க. திடீர்னு பார்த்தா பாட்டி கதவை திறக்குங்க. ஆளு செம ஸ்ட்ராங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு மாதிரி பெரிய வெளிச்சம் ஒண்ணு வரும். வந்து இந்த பெட் இருக்கு தெரியுமா, அதை அப்படியே தூக்கி போடும். ஒத்த கையில தூக்கி போட்ட உடனே டே எந்திரா பேரனே எந்திரா அப்படிங்கும். என்ன பாட்டி உனக்கு என்னாச்சு பாட்டி, உனக்கு பேய் பிடிச்சிட்டான்னு கேட்டா பேயெல்லாம் பிடிக்கல, இந்த பேய் வந்து நம்மள எல்லாருமே கொல்ல பாக்குது, இதுக்கு 3 பேர் செத்து போயிட்டாங்க, 5 பேர் செத்து போயிட்டாங்க, ஆனா இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது, அந்த பேய் வந்து நம்ம மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிடுச்சு, நம்ம அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம 2 பேரும் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது, எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது நான் உனக்கு சொல்லித்தரேன், வா கத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சுலே தெரியல, திடீர்னு பாட்டிக்கு வந்து அடிக்கடி ஏதோ பவர் மாதிரி வந்துருதுங்க. ஆள் வந்து திடீர்னு இளமையாகி ஒரு மாதிரி ஃபைட்டு அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன ஆகுதுன்னா போலீஸ்லாம் வந்துட்டாங்க, இந்த மாதிரி வீட்டில் எல்லாமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு, எல்லாருமே சூசைட் லிஸ்ட்டில் தானே வரும், எல்லாம் ஆளுக்கு சூசைட் தான் பண்ணியிருக்காங்க உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாட்டியும் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பழைய அப்பார்ட்மெண்ட் சொன்னாங்கல்ல அங்கே போய் லைட்டாக அதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது அது மாதிரிலாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடனே பாட்டி சொல்லுது, பாட்டி ஒரு மாதிரி எப்படின்னா கொஞ்சம் மாடலாக ஆயிடுச்சு பாட்டி வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூட நேராக கார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஹீரோட சொல்கிறாங்க, நீ எதுக்குமே பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே, ஃபஸ்ட்டு வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவோம், அடுத்த நாள் காலையிலேருந்து நான் உனக்கு எப்படி வாழணும்னு ட்ரைனிங் கொடுக்குறங்க மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே எல்லாத்தையுமே அவங்களும் சுத்தம் போட்டு நைட்டு படுத்து ஹீரோ தூங்கிடுறாரு. காலையில் நம்ம ஹீரோ வெள்ளனே எழுப்புறாங்க. சாப்பாடுலாம் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்குறாங்க, ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்குறாங்க. அடுத்து ரன்னிங் விடுறாங்க. ரன்னிங் ஓடுறா நம்ம ஹீரோனால சுத்தமாக முடியல. அப்புறம் பாடி வெயிட்லாம் அதாவது வெயிட்டை வச்சு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க, புஷ்அப் புல்லப் அது இதுன்னு. அதாவது பாட்டி வந்து நம்ம ஹீரோவை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அப்போ தான் பேய்க்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு. ஸோ இதுலேயே நமக்கு தெரிய வந்துடுது, இந்த பேய் இருக்குல்ல, இந்த பேய் வந்து நம்ம பயந்தா மட்டும் தான் இந்த பேயால் நம்மளை தாக்க முடியும், நம்ம பயப்படல ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இந்த பேயால் நம்மளை தாக்க முடியாதுன்னு பாட்டி தெரிஞ்சுக்கிச்சு. ஓகேவா, அதனால பேரனையும் அப்படியே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ண சொல்லுது, நல்லா ஃபுட்லாம் கொடுக்குது, அது இதுன்னு நம்ம பேரனை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படியே போய்கிட்டு இருக்கனால இவங்க 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பலமாகவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இத்தனை ஃபேமிலி ஃபுல்லாகவே செத்து போச்சு, ஃபோட்டோலாம் அடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் அந்த செத்து போயிட்டாங்கங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இவங்க 2 பேரும் எப்படின்னா எப்படியாவது நம்ம அந்த பேயை பழி வாங்கி ஆகணும், அதுக்கு வந்து நம்ம முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஃபுல்லாக பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ அதே மாதிரி பால்கனியில் போய் நிற்கிறப்ப பார்க்குறாரு, அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தாத்தா எந்த குழியை நோண்டினாரோ அதே குழியை போய் நோண்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவருக்கு பயம் வந்துருச்சு, யார் நம்ம ஹீரோக்கு. ஐயோ தாத்தா மாதிரி பாட்டியும் போய் சேர்ந்துருமோ அப்படின்னு கீழே வந்து பார்த்தா பாட்டி சொல்லுது, நான்லாம் ஓகேவா தான் இருக்கேன், வந்து இந்த குழியை நோண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த குழியில் ஏதோ இருக்குடா, அதனால தானே தாத்தா அதை நோண்டினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது.
உடனே இவங்களும் குழியை நோண்டுறாங்க. நோண்டி பார்த்தா குழிக்குள்ள ஏதோ பேக்கு ஷூ, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மண்டை ஓட இருக்குங்க குழிக்குள்ள. அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ இந்த மண்டை ஓடு தான் இந்த வீட்டில் இருக்க பேயோட மண்டை ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மண்டை ஓட சைட்லேயே வச்சிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது இந்த மண்டை ஓட்டோட பேர், அதாவது செத்து போன இந்த பேயோட பேர் என்னன்னா சாயூரி. இது வந்து ஒரு பொண்ணு பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த சாயூரியோட இந்த பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பேயோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிவெஞ்ச் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இவங்க இது பண்ணிட்டு சில பேட்டெல்லாம் கேட்டுட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சாயூரியை வந்து அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்க அப்பாவோ இல்லை ஃபேமிலியோ வந்து கொன்னிங்க போச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பேய் வந்து லைட்டாக காண்டாயிருச்சு. லைட்டாக என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு சைடில் நின்றுக்கிட்டு இருக்கு. லைட்லாம் ஆஃப் எரியுது. பாட்டி உடனே ஸ்ட்ராங்காக பலமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் ஃபுல்லாக என்னோட உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி தான் இருக்குது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பேயும் மறைஞ்சு போயிருது. அடுத்து பார்த்தா அந்த குண்டு பேய் வந்துருதுங்க. குண்டு பேய் வந்தோன்னா பாட்டி கிச்சனில் போய் ஏதோ ஒரு ஜாமான் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. குண்டு பேய் எதுக்கு நிற்கிது? பாட்டி கண்டுக்கவே இல்லை. உன்னால் முடிஞ்சா என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குண்டு பேய்க்குள்ளே பூந்து வந்து உட்காடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஒரே ஷாக்கு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, டே நீ அந்த பேய்கிட்ட பேசுகிறா, பலமாக பேசு, நம்ம வந்து அதை கலாய்க்கிற மாதிரி அது வீக் ஆகணும் அந்த மாதிரி பேச சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படி பேசுகிறான். பேசிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பேய் அப்படியே மறைஞ்சு போயிருது. ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்போ நம்ம ஹீரோ அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலுக்குலாம் போயிடுறாருங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அந்த சாமியார் வர்றாரு பேய் ஓட்டுறதுக்காக. பக்கத்து வீட்டு அம்மா வந்து கூப்பிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நான் அவனை கூப்பிடவே இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ பேய் இருக்கு, நான் இருந்தால் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு காசுக்காக அவன் பேசுகிறான். பாட்டி கடுப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அங்கேயே அடிச்சு போட்டுறாங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டு அம்மாவும் அவனை அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. மொத்த ஃபேமிலியும் செத்து போச்சு பாட்டியை தவிர. ஓகேவா? அதனால ஹீரோ ரொம்ப சேடாக இருப்பாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பயந்து போயிட்டு வந்து பேசுகிறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆயிட்டாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ட ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் பின்னாடி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ போய் ஹாய் காமிச்சு ஹீரோயின் பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நோட் பண்ணுறாங்க, உன் பக்கத்தில் இருக்க அந்த பேயை காணோமே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறாங்க. ஆனால் உன் ஃபேமிலியே செத்து போச்சு, உனக்கு சேடா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என் பாட்டி இருக்காங்க, பாட்டி எனக்கு கொஞ்சம் ஓகேவா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி வந்து வீட்டில் தனியாக தானே இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டி அப்படியே சீரட் அடிச்சுக்கிட்டே வந்து காலில் பேசிட்டு இருக்காங்க. இந்த சுயூரி இருக்கால, அதாவது இந்த பேய், அந்த பேயோட ஃபேமிலிலாம் எங்கே இருக்கு, இதுக்கு முன்னாடி இவங்க இங்கே இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலான எல்லாமே டீட்டெயிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தானே இந்த பேய் ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த பேய் வந்து பாட்டியோட வீக்னஸ் யாரும் அவங்க ஹஸ்பண்ட் தான், தாத்தா தான். ஸோ தாத்தாவோட கனவுகளெல்லாம் அனுப்பி பாட்டியை வீக் ஆக்கலாம், அப்பதான் பாட்டியையும் கொல்ல முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. அந்த தாத்தா சாவறதுக்கு முன்னாடி எப்படிலாம் செத்தாரு அப்படின்னு அந்த பேய் தான் என்ன அப்படி இருக்குன்னா தாத்தா மண்டிலையும் அந்த கம்பி எடுத்து அடிச்சு கொண்டு இருக்கு. ஸோ சும்மாலாம் தாத்தா உழுகல, ஓகேவா? அதை வந்து திரும்ப ரிட்டர்ன் காமிக்குது. ஆனாலும் பாட்டி செம்ம ஸ்ட்ராங்க. அதுக்கெல்லாம் பாட்டி வந்து மடங்கவே இல்லை. பேய் அப்படி ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீரட் அடிச்சு ஜாலியாக நிற்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இப்போ உன் பக்கத்தில் இருந்துச்சுல அந்த பேய் பொண்ணு, அதோட ஷேடோ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, லைட்டாக தான் உன் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா பாட்டி தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கராத்தே அது இதுன்னு சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம ரன்னிங் ஜாக்கிங் அதெல்லாம் ஓடிட்டு புஷ் அப் புல் அப்னு எடுத்துட்டு நான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நீ ஓகேவா இருக்கல, அது போதும், ஆனால் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிருங்க, அந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேராக வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா ஹீரோவும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நான் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலைல வரைக்கும் இங்க இருக்க மாட்டேன். இது மாதிரி எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, இந்த பேய் எப்படியாச்சும் அழிக்கிறதுக்காக சில வேலையெல்லாம் பார்க்கணும், அதுக்காக நான் போறேன். உனக்கு ஓகேனா இங்க இரி, அப்படி ஓகே இல்லைன்னா நேரம் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல போய் தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னா அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் இருந்து பாட்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவான். சரி ஏதோ சொல்ற, பத்திரமா இரி, கேர்ஃபுல்லா இரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ இருக்காருல, அவருக்கு பயத்தை கலக்கிட்டு பயத்தை கிளப்பிடுவோம். ஏன்னா பாட்டி இருக்கப்ப செம பவர்ஃபுல்லா இருந்தான். பாட்டி இல்ல, இப்ப லைட்டா பயம் தானே இருக்கும். கதவை திறந்துட்டு என்ன பண்றான்னா வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த கராத்தே ஸ்டைல் எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறப்ப லைட்லாம் ஆஃப் எரியுது. லைட்டா பேய்லாம் கண்ணு முன்னாடி வருது. ஒன்னு இங்க பாரு, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என்னோட உடம்பு ஃபுல்லா எனர்ஜி மட்டும் தான் இருக்கு அப்படி இப்படி ஏதோ பேசி பேயெல்லாம் அனுப்பி வச்சிடறான். தலைவன் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கா. உடனே என்ன பண்றான்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்க்கறப்பெல்லாம் டிவிலாம் அப்பப்போ லைட்டா அமர்ந்து எரியுது. ஏன்னா பேய் அப்பப்போ பின்னாடி நிக்குது. இவன் கடுப்பாகிறான், பேய் நான் தான் சொல்லிட்டேன்ல, பேய் படம் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கலாச்சி விட்டுறானா. ஸோ பேய் வந்து போயிருதுங்க. இப்படியே இவன் படம் பார்த்துட்டு என்ன பண்றான்னா கொஞ்சம் லேட்டா படுத்து தூங்கிடுறான். இப்போ என்ன ஆகுது, படுத்து தூங்கணும், அதாவது நமக்கு தான் தூங்குன மாதிரி காமிச்சிருக்கானுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தூங்கல, படம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு. பேய் வந்து ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா எந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க அக்காவும் தம்பியும் எப்படி செத்தாங்களோ அந்த இமேஜினேஷன் இவனை காமிச்சிட்டு இருக்கு. பேய் காமிச்சு இவனை வீக்காக்கிட்டு இருக்கு. பையன் வந்து என்ன பண்றான்னா போய் தம்பியை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். செத்த பணத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ எழுப்பி விட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கு நடந்தது எல்லாமே கனவு. பேய் வந்து இது மாதிரி கனவு அனுப்பி அவனை வீக்காக்க பார்த்துருக்கு. ஆனா இப்போ என்ன தெரியும் பெரிய தப்பு, நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது. ஏன்னா ஹீரோ கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான், ஹீரோயினுக்குள்ள வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது, வெறும் பயம் மட்டும் தான் இருக்கு அவளுக்குள்ள. இப்போ என்ன ஆகுதுன்னா ஹீரோ கேட்கறான், நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? நானும் ஓகேவா தான் இருக்கேன், நீ வீட்டை விட்டு வெளியே போ, நான் பாத்துக்கிறேன், எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, லூசு மாதிரி பேசாத, நீ இப்படி தனியா பாட்டி இல்லாம இருந்தீங்கன்னா உனக்கு சேஃப் கிடையாது, எனக்கே ஏதோ ஃபீல் ஆச்சு, ரொம்ப டேஞ்சரா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு, அதனால தான் உன்னை தேடி உங்க வீட்டுக்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இங்க பாரு சொன்னா கேள்வி, வீட்டை விட்டு வெளியே போன்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வந்து அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாரு நான் உன்னை பத்தி ரொம்ப கேர் பண்றேன், எனக்கு பயமா இருக்கு உன்னை பத்தி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்றான், எதுக்கு நீ பயப்படாத அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கரண்ட் கட் ஆகுது. அந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிருதுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ பயப்படுறாங்க, லைட் ஆஃப் எரியுது. பார்த்தா திடீர்னு இந்த பெரிய உருவம் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து பெரிய கம்பி எடுத்து மண்டையிலே போட பார்க்குது பாருங்க. நம்ம ஹீரோ பயத்தில் என்ன பண்றான், வீட்டை விட்டு வெளியே தெரிச்சு விடியாந்துடுறான். வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான், பாட்டி அப்படின்னு. சரியா பாட்டி வேற கார்ல வர்றாங்களா, வந்து இறங்கி ஹீரோ கண்ணத்திலே ஒரு எதுக்கடா அழுகுற லூசு பையில என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. கேட்டோன்னே இவனும் சொல்றான், பாட்டி ஹீரோயின் வந்தா பாட்டி, இப்போ மாட்டிக்கிட்டா பாட்டி, நான் இருந்த வரைக்கும் சரியா தான் பாட்டி இருந்தேன், இவ வந்து பயந்தனால பேய் வந்து அவளை பிடிச்சிட்டு போச்சு, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பாட்டி கேட்கறாங்க, நீ என்ன அவளை லவ் பண்றியா அப்படின்னு. அதுக்கு ஆமா பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி வா இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்கு பின்னாடி பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு 3 ஃபேமிலி இருந்துச்சுல, அந்த குண்டு அம்மா, அதாவது அந்த பேய் கூட வந்து அந்த அம்மாவெல்லாம் அடிக்க போச்சு தெரியுமா. அப்போ வந்து 3 பேர் இருந்தாங்க. யாருன்னா அப்பா அம்மா ஒரு பொண்ணு சேர்ந்து இந்த குண்டு பொண்ணு சேர்ந்து மொத்தம் 4 பேர். இப்போ அந்த 3 பேரையும் நம்ம பாட்டி வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த வீட்டில் பழைய ஃபேமிலி இருந்துச்சுல, அவங்க 3 பேரையும் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்துட்டாரு, ஐயோ பாட்டி என்ன பண்றீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, அப்புறம் கிரிமினல் கேஸ்ல நம்ம உள்ள போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு வந்து உன் ஃபேமிலியை வந்து ரிவெஞ்ச் வாங்கினவங்களை பழி வாங்கணுமா, அது உன் ஃபேமிலியை வந்து கொண்டவங்களை பழி வாங்கணுமா, இல்லை நீ இது மாதிரி கேஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்க போறியா அப்படின்னு கேட்ட உடனே, சரி பாட்டி ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரையும் தூக்கிட்டு கொண்டு போய் வீட்டுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் 3 பேரையும் கை காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க 3 பேரையும் எழுப்பி விட்டுறாங்க. பாட்டி எழுப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்றாங்க. பாக்ஸுக்குள்ள ஃபுல்லா வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. லைட்டா கத்தி, பின்னு, சுத்தியல், அது எதுன்னு வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் ஃபேமிலியில எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என்னாச்சுன்னா என் புருஷனையும் மண்டையில் அடிச்சு யாரா கொண்டுட்டாங்க, என்னோட மவன் இருக்கான்ல அப்பா, அவனையும் மண்டையில் அடிச்சு கொண்டுட்டாங்க, என்னோட மருமவ இருக்கான்ல அவளோட கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட பேத்தி வந்து சங்கிலியே கத்தியை குத்திட்டு செத்து போயிட்டா, என்னோட பேரன் வந்து மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான்னு ஒவ்வொன்றா சொல்லி ஒவ்வொரு வெப்பனா வெளியே எடுக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு சுத்தியில் எடுக்கிறாங்க. சுத்தியில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த அப்பாக்காரன் இருக்கான்ல அவன் காலிலே போய் அடின்னு அடிக்கிறாங்க. அடின்னு அடிச்சு உண்மையை சொல்லு, அந்த சுயூரியை நீங்க என்ன பண்ணீங்க, உங்க மகளை நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க தானே உண்மையாவே கொண்டு போசிங்க அவளை, நீங்க சொல்ல கூட தேவையில்லை, உங்க கண்ணிலே எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே விவரமா தெரியணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்ட் அப்பா அடிக்கிறா. அப்பா பதிலே சொல்லல. அடுத்து நேரா போய் மக ஒருத்தி இருக்கா தெரியுமா, மகளை போய் அடிக்கிறா. அடின்னு மகளுக்கு அடி விழுது, மண்டையில ஒரு அடி விழுது, அப்புறம் காலை இழுத்து வச்சுட்டு காலிலே அடி அடிக்கிறா. யாருமே பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கறி இருப்பாள்ல அவ சொல்றா, ஆமா நாங்க தான் கொன்னோம், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், எதுவும் கொடுமைப்படுத்தாதீங்க அப்படி இப்படின்னு சொல்றா. அதுக்கு பாட்டி கேட்கல. ஏன்னா பாட்டிக்கு உண்மை வேணும், எதனால கொன்னீங்க, என்ன நடந்துச்சுன்னு முழு விவரமும் தெரிஞ்சாதான் பாட்டினால வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். உடனே என்ன பண்ணாலும் ஒரு பின் எடுத்துட்டு வரா. பின் எடுத்துட்டு வந்து திரும்ப அப்பாவுக்கு ஒரு குத்து காலிலேயே. அதுக்கப்புறம் என்ன பண்றா, அந்த அம்மா கறி இருக்கால அவ காலை மடக்கி வச்சு காலில் குத்து நல்ல குத்துன்னு குத்திட்டு இருக்கா. அப்ப சொல்றா, சாஸ்திரி உனக்கு இதுதானே வேணும், வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே லைட்லாம் ஆஃப் ஆகுதுங்க. ஆஃப் ஆன உடனே இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சாசுரி தெரியுறா. சாரிங்க சாசுரியில் சயூரி, ஓகேவா. அந்த சயூரியோட அந்த ஒரு இமேஜினேஷனுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. அந்த சயூரி அப்படியே வர்றா. அந்த வீட்டில் அவள் எப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்க எல்லாருக்குமே காமிக்குது. ஸோ சயூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன பொண்ணுங்க, ரொம்ப க்யூட்டான ஒரு பொண்ணு, ஓகேவா. அவள் பாட்டுக்கு என்ன பண்ணுவானா வீட்டுக்கு வருவா, வந்து அழகாக டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருப்பா. அவங்க ஃபேமிலி மொத்தம் 4 பேருங்க, அப்பா அம்மா 2 பொண்ணுங்க, இவளுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கு, ஓகேவா. 4 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிப்பாங்க. தங்கச்சியும் இது வரைஞ்சிட்டு இருப்பாங்க, என்னன்னா நிறைய டிராயிங்லாம் வரைவா. சயூரியும் வந்து நிறைய டிராயிங்லாம் வரைவா. அப்பாக்காரர் வருவாருங்க, வந்துட்டு தங்கச்சியோட டிராயிங்கை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. அவள் தங்கச்சி காமிப்பா, அப்பா இங்கே பாருங்கன்னு காமிச்சா ஒன்றுமே சொல்லாம நேராக சுயூரி கிட்ட போயிடுவார். சயூரி கிட்ட போயிட்டு அவளோட டிராயிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே சயூரி, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா, நல்லா இருக்க ஹேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சயூரி என்ன பண்ணுவார்னா நேராக அப்படியே மேலே கூட்டு போயிடுவார். அவளோட ரூமுக்கே கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஃபர்ஸ்ட் நார்மலாக பேசிட்டு இருப்பாருங்க. பேசிட்டு இருந்தோம்னா திடீர்னு என்ன பண்ணுவார்னா அவளை வந்து கெடுக்க ஆரம்பிச்சிருவாரு. பெத்த மகளையே வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அவ கெடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ என்னன்னா அம்மாக்காரவங்க மேலே வருவாங்க, மேலே வந்துட்டு அப்பா அப்படி பண்றதை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சயூரியை காட்டுவாங்க. சயூரி அப்படியே வீட்டுக்குள்ள வந்து அமைதியாக உட்காந்துருப்பா. ஏன்னா பெத்த அப்பா அவரே இப்படி பண்றாரு அப்படின்னா இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. திரும்பி வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்பாக்கார வந்து சயூரி கூட்டிட்டு திரும்ப ரூமுக்கு போறான்னு போவார் பாருங்க. சைடு உடனே பயந்துட்டு போய் அம்மா கிட்ட சொல்லுவா, அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா அப்பா கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அம்மாலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, என்னையே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாமா நம்ம 2 பேரும் போய் ஜாலியாக விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப தூக்கிட்டு போயிடுவா. உடனே பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும்.
இருக்கும். எதனால வந்து அம்மா ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அம்மா ஹெல்ப் பண்ணல, இந்த அப்பாக்கார ரொம்ப மோசமா இருக்கான். தங்கச்சிக்கு புரியாது, தங்கச்சி வந்து பொறாமப்படுவா அக்கா மேல. தனக்கு கிடைக்காத பாசம் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு நடக்கிற குடும்பம் அவளுக்கு தானே தெரியும். இவன் இப்படியே போக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்றானா, திரும்ப வந்து அப்பா வந்து சைரியை கூப்பிடலாம், சைரியை கூப்பிட்டு ரூமுக்கு போகலாம் ட்ரை பண்றப்போ சைரி என்ன பண்றானா, ஒரு கத்திரிக்கோல் எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டா. திரும்ப கிட்ட வந்தீங்கன்னா சங்கிலியே குத்திப்பேன், வெளியே போங்க ரூம் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனும் பயத்துல என்ன பண்றானா, வெளியே போயிடுறானா. உடனே ரூம் கதவை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானா, அவன் என்ன பண்றா, தான் அப்பா வந்து தான் முடி அழகா இருக்குன்னு தானே இப்பெல்லாம் பண்றாருன்னு முடியை ஃபுல்லா வெட்டிடுறாங்க. அப்படியே கொதறி வச்சிடறான். முடி அப்படியே அசிங்கமாயிருது. அன்னையிலேருந்து வந்து ரூம் விட்டு வெளியே வர்றதே இல்லைங்க. அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அப்படியே எடுத்து என்ன பண்ணுவானா சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு குப்பையெல்லாம் கூட ரூம்லேயே போட்டுருவா. அப்படியே என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டு ரொம்ப குண்டா போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே கெமிக்கலான சிப்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு இருக்கா. சாப்பாடாகவே சாப்பிட்றது இல்லை. இது மாதிரி சாப்பிட்டு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாகவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே பருவா வச்சு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. ஓகேவா, இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அம்மாக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுதான் இப்போதான் நடக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சீனில் நடந்தது. அம்மாக்காரவங்க வந்து சாயுரியை கூப்பிட்றாங்க, வாமா வெளியே வாமா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் வா அது இதுன்னு கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுறான்னா, அவள் கடுப்பில் வந்து ஃபர்ஸ்ட் கதவை தட்டுறா. அம்மா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறா, கையில் ஒரு கம்பி வச்சிருக்கா. அப்படி என்ன பண்ணுறான்னா, அவளுக்குள்ள வெறி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்குது, நம்மளை குடும்பப்படுத்தினது யாரு, இவங்க தானே அப்படின்னு என்ன பண்றானா, நேரா வர்றா. வந்துட்டு அந்த கம்பி எடுத்து என்ன பண்றா, அம்மா மண்டியிலே ஒரு அடி அடிச்சிடறா. அடிச்சோன்னா அம்மாவுக்கு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருது. அம்மா அப்படியே கீழே ஓடிடுறாங்க. பார்த்தா கீழே அப்பா நிற்கிறாரு, தங்கச்சி நிற்கிறா. இப்போ என்ன பண்றானா, அம்மா வந்து அந்த அதாவது அம்மாவை வந்து அந்த கம்பி எடுத்து அடிக்கலான்னு அப்பாவை அடிக்கலான்னு போறாவ. அப்போ தங்கச்சி குறுக்க வந்து அப்படியே நம்ம பேயை தள்ளி விட்டுறா. சைரி கீழே விழுந்துடுறா. அவளுக்கு என்ன பண்றதே தெரியல. அடுத்து என்ன பண்றா தங்கச்சிக்காரி, அந்த பெரிய ராட் எடுத்து சைரியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சைரி வந்து அவளே தள்ளி விட்டு கழுத்தை நெரிச்சு கொள்ளலான்னு பாக்குறாங்க. நல்ல கழுத்தை நெரிச்சிட்டே இருக்கும்போது அப்பாக்காரர் என்ன பண்றாரு, வேகமா வந்து சங்க நெரிக்க ஆரம்பிச்சிடாரு. சைருடைய சங்க நெரிக்கிறாரு. உடனே வந்து ஹெல்ப்புக்கு வாங்க, இவளோட கையை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அம்மாவும் சரி, அதுக்கப்புறம் வந்து தங்கச்சியும் சரி, ரெண்டு பேருமே சைருடைய கையையும் பிடிச்சிடுறாங்க. அப்பா வந்து கழுத்தை நெரிச்சு சைரியை அங்கேயே கொன்னுறாருங்க. ரொம்ப பாவமா இருக்கும் அந்த சீன் பார்க்க. ஏன்னா இவன் என்ன பண்ணா, எந்த தப்புமே பண்ணல, பாசமா ஃபேமிலியோட இருக்கலாம்னு பார்த்தா பண்ண தப்புலாம் அப்பாவும் அம்மாவும் தான். ஸோ இப்படி ஆன உடனே இதுதான் நடந்துச்சுன்னு இவங்க எல்லாருக்குமே போட்டு காமிக்கிற மாதிரி போட்டு காமிப்பா. ஓகேவா, உடனே பாட்டி சொல்லுவாங்க, சைரி உனக்கு தானே வேணும், உன் ஃபேமிலி தானே உனக்கு வேணும், இவங்களை தானே நீ கொல்லணும்னு ஆசைப்பட்ட, வா இந்த ஃபேமிலியை கொண்டு வந்துட்டேன், உனக்கு இவங்களை கொல்லணும்னா தாராளமாக நீ கொண்டு கேட்க ஆளே கிடையாது, தாராளமாக கொண்டுட்டு உன்னோட ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ராடு வந்து அப்படியே அந்த இருட்டுக்குள்ளேருந்து ஒரு ராடு வந்து உழுவுங்க. அதை பார்த்துட்டு அப்பாக்குறாரு, பயப்படுவார். உடனே பார்த்தீங்கன்னா அந்த சைரி பேய் இருக்குல்ல, அது அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அந்த ராடை தூக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த அப்பா சரி, அம்மா சரி, தங்கச்சி சரி, எல்லாருமே அழுவாங்க. எங்களை விட்டுரு, தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிரு எங்களை விட்டுருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பேய் இருக்குல்ல, மூஞ்சிலாம் இப்போ ரொம்ப கொடூரமா இருக்கும், கருப்பு கலர்ல. அந்த பேய் அப்படியே அப்பாவை தூக்கி டேபிள்ல சாச்சி வச்சிட்டு இந்த ராடு இருக்குல்ல, அதை தூக்கி பட்டைக்குள்ளேயே சொருகணும்னா அப்பா வயலேருந்து ரத்தமா ஊற்றி அவர் அங்கேயே மண்டையை போட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, நேரம் எந்திரிச்சு வரும். வந்து இங்க பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காரி அப்படியே கீழே விழுந்து கிடப்பாளா, அப்படியே அழுதுகிட்டே இருப்பா. விட்டுருன்னு அழுவா. அவன் மண்டையிலே ஒரு அடி, அவன் அங்கேயே காலி. ஓகேவா, ரெண்டு பேரை போட்டு தள்ளிடுச்சு. இப்போ அம்மாக்காரங்க மட்டும் இருக்காங்க. அம்மா வந்து பாவம் தான், பட் இருந்தாலும் தப்பு நடக்கிறப்ப அம்மா வந்து தட்டி கேட்கலையா. ஸோ அப்போ கடுப்பா, அதுவும் ஒரு கடுப்பு தானே. உடனே அம்மா மூஞ்சி அப்படியே தடவிக்கிட்டே இருப்பா. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவானா, அம்மாவோட கண்ணை அப்படியே ரெண்டையும் நோண்டிடுவாங்க. சதக்குன்னு சொருவி நோண்டிடுவா. அம்மா அப்படியே அங்கே மயங்கி விழுந்துருவாங்க. ஓகேவா, இப்போ ஆனால் அம்மாவை கொல்லலை. இப்போ வந்து இவளுக்கு தேவையான பழி எல்லாத்தையுமே வாங்கிட்டா. இப்பயும் அவள் ஆத்மா சாந்தி அடையாம அப்படியே இருக்கு. இதை பாட்டி நோட் பண்றாங்க. உனக்கு என்ன, நீ இன்னும் அடங்கலையா, எங்களையும் கொல்லணும்னு நினைக்கிறியா, அப்படி போக மாட்டேன் இங்க இருந்து, அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அப்படி சைரி அப்படியே பார்த்துட்டே இருப்பான். உடனே உங்க அம்மாவை பாட்டி அடிக்கலான்னு ட்ரை பண்றப்போ பாட்டி நோட் பண்ணிடுவாங்க, இவளுக்கு வந்து பாசம் இருக்கு உங்க அம்மா மேல. ஏன்னா இவங்க அம்மா வந்து இவளுக்கு எந்த தீமையுமே செய்யல. இத்தனை வருஷமா இவங்க அம்மா தான் வந்து இவளுக்கு எல்லா சாப்பாடுமே போட்டு இவளை வளர்த்தது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, உடனே போய் அம்மாவோட சங்க நெரிச்சிருவாங்க. இப்போ மட்டும் நீ வந்து உன்னோட ஆத்மா சாந்தி அடையாம நீங்க இருந்து கிளம்பாம இருந்த, உங்க அம்மாவை கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவ என்ன பண்ணுவானா, நம்ம பாட்டி அடிக்க ட்ரை பண்ணுவா. உடனே பாட்டி என்ன பண்ணுவாங்க, பேரனை இங்க வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் கூப்பிடுவாங்க. ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இத்தனை நாள் போட்ட எல்லா எஃபர்ட்ஸோட எல்லா பலத்தையும் சேர்த்து இவன் மேல காமிக்க போறோம். இவளை அட்டாக் பண்ணி, இவளை ஃபுல் பலத்தோட அட்டாக் பண்ணி இவளை இங்கேருந்து விரட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த சீன்லாம் காமெடியா இருக்குங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி லைட்டா காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே போயிட்டு டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுருவோம். ஆன் பண்ணி விட்டோம்னா அதுல ஒரு பாட்டு ஓடும். உடனே இவங்க வந்து அந்த கும்ஃபு கராத்தே அந்த ஸ்டெப்லாம் அப்படி லைட்டா போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பேய் அடிக்க வர்றப்போ அப்படியே மாத்தி ரெண்டு பேரும் பேய் அடிப்பாங்க. அப்போ போது பாட்டி என்ன பண்ணிடுவாங்க தெரியாம அந்த ராடை பிடிச்சிருவாங்க. ராடை கையில் எடுத்துட்டு திரும்ப அந்த பேயை தூக்கி அடிக்கிறப்ப பேய்க்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா பாட்டி அந்த ராடை பிடிச்சனால என்ன ஆயிருன்னா, பாட்டியோட ரைட் சைடு அப்படியே ஒரு மாதிரி
கருகுன மாதிரி ஆயிரும். அதாவது அந்த பாதிப்பு உடம்பு ஃபுல்லா ஏறிடும். ஏறின உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. பாட்டி அப்படியே முட்டி போட்டு லைட்டா வாயில ரத்தம் வந்து அப்படியே மயக்கம் போடும் போது நம்ம பாட்டிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ கிட்ட, இது மாதிரி டேய் உன்னோட முழு பலத்தை காமி, நீ வந்து ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றியோ அந்த லவ்வை சொல்லி ஹீரோயினை வந்து நம்ம பேய்க்குள்ள வந்து வெளியே கொண்டு வா, எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டா மயக்கம் போட்டுருவாங்க. மயக்கம் போட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், உடனே வந்து அவனும் அந்த கராத்தே கலையெல்லாம் லைட்டா எடுத்து போடுவான். போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த பேய் வாயை பழக்கும் பாருங்க, வாய்க்குள்ள தான் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதாவது வாய்க்குள்ள வச்சிருக்கு, உடம்புக்குள்ள வச்சிருக்க மாதிரி வாய்க்குள்ள இருந்து ஏதோ புழு மாதிரிலாம் வெளியே வருதுங்க. நம்ம ஹீரோ அது இதுன்னு புழுவை லைட்டா தட்டி தட்டி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடிச்சுக்கிட்டு இது மாதிரி ஹீரோயின் பேசுறாரு, ஏன்னா அவனை ரொம்ப லவ் பண்றேன்டி, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்டி, நீ தானே எனக்கு எல்லாமே, அப்படி இப்படி லைட்டா பேசுறாரு. உடனே ஹீரோனோட கை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. ஒரு கட்டத்துல ஹீரோவே உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றா, நானும் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி கத்துறேன். உடனே ஹீரோயின் ஒரு கட்டத்துல எப்படியோ பிடிச்சி வெளியே இழுத்துறாருங்க. வெளியே இழுத்தோட இந்த பேய்க்கு என்னாச்சுன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரோட பலத்தை காமிச்ச உடனே பேய் வந்து அப்படியே ஸ்டெக் ஆகி நிக்குது. இப்போ வேணா பாட்டி வந்து கண்ணு முடிச்சிட்டாங்க, நல்ல வழியா நீ ஒரு நல்ல வேலை பண்ணிட்ட, ஹீரோயினை காப்பாத்திட்ட, இப்போ இதுக்கப்புறம் அந்த பேயை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி ஒரு கராத்தாக்களை போடுவாங்க பாருங்க. அந்த பேயோட வாயிலிருந்து வந்துச்சு தெரியுமா நூல் நூலா, அது எல்லாமே அடிச்சு பறந்துடும். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேய் ஃபுல்லாவே அழிஞ்சிருங்க. அழிஞ்ச உடனே தான் நம்ம காமிப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்வீட்டான பாட்டு ஒன்று நடக்கும். அந்த சின்ன பொண்ணை காமிப்பாங்க, அதாவது நம்ம சயூரி இருக்கால, அவளோட சின்ன வருஷனை காமிச்சு அவள் அப்படியே அழுதுகிட்டே நிற்பாங்க. ரொம்ப பாவமா இருக்கும். அவள் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு உடனே எங்கள் அம்மா வந்து அப்படியே நவந்து வர பார்ப்பாங்க. உடனே பாட்டி போயிட்டு அம்மாவோட கட்டை ஊத்து விட்டோன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையா சயூரி கிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சயூரியை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்களா. அவங்களுக்கு வேற இப்போ கண்ணு தெரியாம போயிருச்சு. இப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே பேக் சைடு காமிப்பாங்க. பார்த்தா நம்ம ஃபேமிலியில் செத்து போனாங்கல்ல 5 பேர், அவங்க 5 பேருமே அப்படியே பேக் சைடில் நிற்பாங்க. அந்த தம்பிக்காரை வந்து அப்படியே சயூரி கையில் ஷோல்டரில் வந்து கையை போட்டு நிற்பான். அப்போ போது அப்படியே நம்ம ஹீரோ பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு சரி இப்போ இவங்க 5 பேரோட ஆத்மா, 5 பேர் இல்லை மொத்தம் 6 பேரோட ஆத்மாவும் இப்போ சாந்தி அடையுது, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. அப்படியே அவங்க 6 பேருமே மறைஞ்சு போயிடுவாங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சயூரி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டால அவங்களாம் அப்படி செத்து போயிருக்கவே மாட்டாங்க. அதாவது சயூரி வந்து அவங்க அம்மா கண்ணை நோண்டினால, ஆனால் அவங்க அம்மாவோட கண்ணு ரியல்ல நோண்டி இருக்காது. அவங்க அம்மா கண்ணு அப்படியே நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அப்படியே கண்ணு தெரியாமல் போயிருக்கும். ஸோ இப்படி வந்து 2 பேர் செத்து போயிட்டாங்க, அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சா. ஓகேன்னு இப்போ வந்து அடுத்து திரும்பவும் போலீஸ் வர்றாங்க. இது மாதிரி இந்த 2 கேஸையும் அவங்க வந்து கேஸை எப்படி லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னே தெரியல, பணத்தை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க ஒவ்வொரு தடவை வந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பழையபடியே அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறாங்க. இந்த வீட்டை வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வித்துடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா முழு வீட்டையுமே இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறாமல இருக்கு. இப்போ வந்து நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நார்மலாக ஆயிடுறாங்க, திரும்ப பழைய 80 வயசு கிளவியாவே ஆயிடுறாங்க. அடிக்கடி என்ன ஆயிடுதுன்னா பாட்டிக்குள்ள வந்து ஒரு பவர் ஒன்று வந்துருதுங்க. அந்த பவர் வந்து ஆபத்தான டைம்லையும் சரி, சில டைம்லாம் பாட்டிக்கு வந்து ரொம்ப இளமையாயிரு, ரொம்ப ஒரு மாதிரி பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. அதை நமக்கு படத்தில் அப்பப்போ காமிச்சாங்கல்ல. லாஸ்ட் டைம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாட்டி வந்து இளமையாவே தான் இருப்பாங்க. இளமை மீன்ஸ் அந்த பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்க வந்து கடலில் ஹீரோயின் பாட்டிலாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பாட்டி சேர்ல வச்சு தள்ளி போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கான், அப்படியே ஹீரோயின்டையும் பேசிட்டு இருக்கான். நாங்கள் இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டோம், நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் காசு டைட்டாக தான் போய்கிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படியே சர்வே பண்ணுவோம், என்ன எல்லாருமே இழந்துட்டு தான் இருந்தாலும் எனக்கு பாட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ ஓட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் வந்து இவங்க 2 பேர் லவ் பண்ணுறதை அப்படியே கன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பாட்டி சொல்லுவாங்க உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதரா, அதாவது திரும்ப பாட்டிக்கு வந்து இளமையாக மாறின மாதிரி எந்திரிச்சு ஒரு மாதிரி பலமாக பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதரா தம்பி, நான் இருக்கேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உனக்கு எல்லாமே கற்றுத்தர்றேன், அதுக்கப்புறம் நீயே உன்னை நல்லா பார்த்துப்படா அப்படிங்கிற மாதிரி செமையாக பேசிட்டு அப்புறம் எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு அப்படியே இறங்கி வராங்க. அதோட இந்த படத்தை ரொம்ப சூப்பராக முடிக்கிறாங்க. செமையாக இருந்துச்சுங்க படம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த ஹாரர்லாம் இருக்குல்ல ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நம்மளும் நிறைய பேய் படம்லாம் பார்த்துருப்போம், யாராச்சும் ஒரு ஆள் 2 ஆள் தானே சாவாங்க, ஒரு குடும்பமே சாவாது பேய் படத்தில். இந்த படத்தில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செத்து போயிட்டாங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாவாங்கன்னு பார்த்தேன். அது இந்த சின்ன பையன்லாம் சாவே மாட்டான்னு நினச்சேன், அவனெல்லாம் அப்படியே கொடூரமாக கொண்டு விட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ஆனால் நல்ல ஹாரர்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க இந்த ஜாப்பனீஸ் மூவியில். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.